welcome all of you to Concept Kalvi channel. So நம்ம ஆல்ரெடி கிரீக்கோ ரோமன் பீரியட் பார்த்துட்டோம், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பார்த்துட்டோம். இன்னைக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் பார்க்க போகிறோம். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியடோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு சாசர்க்குள்ளே போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் பேக்ரவுண்ட்லேயே இன்னைக்கு வீடியோ போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாசர் நாளைக்கு வீடியோவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே பார்க்க முடிஞ்சால் பார்த்தலாம், இல்லை நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கவரேஜ் பொறுத்து. ஸோ ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப எடுத்துகிட்டு போக வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பார்க்கறதுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இதை மட்டும் கவர் பண்ணிக்கலாம். சாசர் நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே, மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியடோட டைம் பீரியட் 11th century to 16th century AD. ஸோ எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது அலிட்ரேட்டிவ் ரிவைவல் தான். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 11th to 16th century AD. மிடில் இங்கிலீஷ் பீரியடை 3 ஃபேஸாக பிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லி மிடில் ஏஜ், high middle age and late middle age. So early middle age 5th to 10th century. இது ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை மிடில் ஏஜ் தான் மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஸ்டார்டிங். ஸோ 11th to 13th century. லேட் மிடில் ஏஜ் தான் 14th to 16th century. ஸோ இந்த பீரியடில் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் கல்ச்சராகவும் சொசைட்டி வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பீரியடில் சோஷியல் கிளாஸஸ் இருந்தது. ஸோ அரிஸ்டோக்ரஸி, எப்போக்ரஸி, பெசன்ட்ரி அப்படின்னு இருந்தது. ஸோ கிங், பேரன்ஸ், கெனைட்ஸ் இவங்கெல்லாம் அரிஸ்டோக்ரஸியில் வருவாங்க. கிளர்ஜிஸ்லாம் எப்போக்ரஸியில் வருவாங்க. ஸோ பெசன்ட்ரிஸ் எல்லாமே லேபர்ஸ், அதாவது அவங்களாம் பெசன்ட்ரி குரூப்பில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியன் டிவிஷன்ஸ் இருந்துச்சு. இஸ்லாமுக்கு இது ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் 3 பீரியடாக பிரித்தோம்ல. ஸோ அதில் ஹை மிடில் ஏஜ் பீரியட், அதாவது 11th to 13th centuryயில் இங்கிலாண்டில் நிறைய ஆக்சுவலி ஸ்பெல்லிங், கிராமர், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நார்மன் ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். மிலிட்ரி வைஸும் சரி, கல்ச்சுரல் வைஸும் சரி. ஸோ ஃப்ரெஞ்ச் ஒரு அரிஸ்டோக்ரஸி சொசைட்டிக்கு அது ஒரு ஃப்ரெஞ்சு பேசினா ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பீரியடில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மீன்ஸ் லேட் மிடில் ஏஜ்லேயும் இதுக்கு முன்னாடி இந்த ஹை மிடில் ஏஜ், இந்த 2 பீரியட்லேயுமே முக்கியமாக நிறையா ரிவால்வ்ஸ் நடந்திருக்கும். ஸோ அது என்னென்னா கிரேட் ஃபெமைன், பிளாக் டெத், 100 years war, பீஸ் அண்ட் ரெவால்ட், ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபால் ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், நம்ம ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் 1453 அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிரீக்கோ ரோமன் பீரியட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், வார் ஆஃப் ரோசஸ், ரினைசன்ஸ், ரிஃபர்மேஷன் எல்லாமே இந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அலிட்ரேட்டிவ் ரிவைவல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அலிட்ரேட்டிவ் ரிவைவல் ஸ்டார்டிங் பீரியட் 1350 to 1500 AD. ஸோ இது ரிவைவல் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் அலிட்ரேட்டிவ் வேர்ஸ், ஓல்ட் இங்கிலீஷ் அலிட்ரேட்டிவ் வேர்ஸோட ரிவைவல். இது ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் போயட்டிக் ஸ்டைல். ஸோ ஃப்ரெஞ்ச் போயட்டிக் ஸ்டைலுக்கு அகெயின்ஸ்டாக வந்தது தான் இந்த அலிட்ரேட்டிவ் ரிவைவல். ஸோ இது ஒரு நேஷனலிஸ்டிக் ஸ்பிரிட்டை கொண்டு வந்துச்சு பிளாக் டெத்துக்கு அப்புறமேட்டுக்கு. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா சர் குவைன் அண்ட் பெரிஸ் த பிளவுமேன். ஸோ இது இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் இந்த அலிட்ரேட்டிவ் ரிவைவல் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ சர் குவைன் அண்ட் த கிரீன் கெனைட், அந்த ஃபுல் ஒர்க்கோட நேமு. ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு தெரியாது. இதெல்லாம் நமக்கு அந்த ஆத்தரியன் லிட்ரேச்சர், ஆத்தரியன் லெஜண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கில் வரும். ஸோ இது பியரல் போயட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக இதோட ஆத்தர் யாருன்னு தெரியல. ஸோ பெரிஸ் த பிளவுமேன், இது எழுதுனது வில்லியம் லாங்லேண்ட். ஸோ இது இல்லாமல் என்ன ஒர்க் இருக்குன்னா த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இந்த இது பேஸ் பண்ணி வரும், அலிட்ரேட்டிவ் ரிவைவல் பேஸ் பண்ணி. ஸோ ஃபேமஸ் கேல்வரிக் ரொமான்சஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஆரிஜினாக இருக்கும். இதில் டெய்ல்ஸ் ஆஃப் கெனைட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர். ஸோ கெனைட்டோட டெய்ல்ஸ், அவங்க அட்வென்ச்சர், இது எப்படி ஆத்தரியன் லிட்ரேச்சர் இருக்கோ சேம் பேஸில் கேல்வரிக் ரொமான்சஸும் இருக்கும். ஸோ அவங்களோட அட்வென்ச்சர்ஸ், ஹீரோயிசம் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி அலிட்ரேட்டிவ் ரிவைவலில் பார்த்த சர் குவைன் அண்ட் த கிரீன் கெனைட், கிங் ஹான்லி, மார்டன் டி ஆத்தர், சர் தாமஸ் மொராலே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. ஸோ நீங்கள் சர் தாமஸ் மொராலே பார்க்குறப்ப இந்த ஒர்க் பார்ப்பீங்க. இது அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. இது நம்ம கேல்வரிக் ரொமான்ஸில் வரும். ஸோ ஓகே, டான்டே. ஸோ யாருக்காவது இவர் யாரும் ஞாபகம் இருக்கா? இவர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காவது ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, எனக்கு இது ஞாபகம் இருந்தது.
டான்டே. ஸோ டான்டே நான் சொல்லியிருப்பேன், டான்டே டிவைன் காமெடி அப்படின்னு வந்து கிரீக்கோ ரோமன் பீரியட்ல சொல்லியிருப்பேன். டான்டேஸ் டிவைன் காமெடி வந்து வெர்ஜில் அப்படிங்கிற நம்ம ஹெலனிஸ்டிக் பீரியட் கிரீக்கோ ரோமன் பீரியட்ல பார்த்தோம்னா ஹெலனிஸ்டிக் பீரியட்ல வெர்ஜில் அப்படின்னு ஒரு ஆத்தர் பார்த்துருப்பீங்க. ஸோ டான்டேஸ் டிவைன் காமெடியில இந்த வெர்ஜிலுங்கிற ஆத்தர் வருவாரு, அவரை கைட் பண்ணுவாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆத்தர் வந்து டான்டே இவர் தான். ஸோ இவர் ஒர்க்ல தான் வந்து நம்ம வெர்ஜில் வருவாரு. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இவர் வந்து 1265 265 1321 வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து சாசருக்கு முன்னாடி இருந்த ஆத்தர்ஸ். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல சாசருக்கு முன்னாடி இருந்த ஆத்தர்ஸ். ஓகே, பான் இவர் வந்து இட்டாலியில வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து இட்டாலியன் லாங்குவேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து பெர்டிசி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாரு. நிறைய லவ் போயம்ஸ் அவங்கள பத்தி எழுதியிருப்பாரு. ஸோ இவர் வந்து தூக்கு தண்டனை மாதிரி கொடுத்துருவாங்க ஃப்ளோரன்ஸ்ல. அப்புறம் இவர் வந்து ஒரு மேஜர் ஃபிகர் மெடிவல் லிட்ரேச்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட ஒர்க்ஸ் நான் ஆல்ரெடி லவ் போயம்ஸ் எழுதியிருக்காங்கனால விட்டோ நோவா இவங்க வந்து பெர்டிசி நினைச்சு எழுதின ஒரு லவ் போயம் இது. ஸோ லவ் ஒர்க்ஸ் நிறைய அவங்க நினைச்சு இவர் எழுதியிருப்பாரு. ஸோ அது இல்லாமல் பிலாசபிக்கல் ஒர்க்கு, பொலிட்டிக்கல் தியரி, ஸோ எப்பிக் மாஸ்டர் பீஸ் நான் சொன்ன டான்டேஸ் டிவைன் காமெடி இதுதான் அவரோட ரொம்ப முக்கியமான ஒர்க். டான்டே டிவைன் காமெடி இது ஒரு எப்பிக் ஒர்க். ஸோ இது வந்து அலிகரிக்கல் ஒர்க்கும் கூட. ஸோ ட்ரீம் அலிகரியில வரும் இது. ஸோ அலிகரி என்ன, ட்ரீம் அலிகரினா என்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டான்டே டிவைன் காமெடி. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி லாங் அலிகரிக்கல் எப்பிக் போயம். ஸோ இது வந்து ட்ரெசாரிமா அப்படிங்கிற வந்து ஸ்டான்ஸா வைஸ் எழுதியிருப்பாங்க. இது தீம் என்னன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சோல் எப்படி வந்து மீன்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் சோல் வந்து எப்படி காடை போய் ரீச் ஆகுது, அதாவது ஹெவனுக்கு எப்படி போகுது அப்படின்னா இல்லை டான்டே அவரே ஹீரோவா இருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் சோல் எப்படி போகுதுங்கிறத அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிவைன் காமெடி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டான்டேஸ் டிவைன் காமெடி அதில் வந்து 3 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. ஸோ ஹெல் டு பாரடைஸ், ஹெவன். ஸோ இன்ஃபேரோ அப்படிங்கிறது வந்து ஹெல். அடுத்தது வந்து ப்ரூகேட்ரோ ஆர் பியூகேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மிடில் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் பாரடைஸோ ஆர் பாரடைஸ் ஹெவனுக்கு போவாங்க. ஸோ இதை வந்து சிம்பிள் ஆஃப் நம்பர் 3 ட்ரினிட்டி, அதாவது கிறிஸ்டியானிட்டி படி ட்ரினிட்டி அப்படிங்கிற ரிலீஜியன் பேஸ்லையும் இந்த ஸ்டோரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபேரோ ஹெல், இதுல 9 சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 9 சர்க்கிள்ஸுமே மீன்ஸ் டான்டே வந்து இதில் தான் வெர்ஜில் வந்து கைட் பண்ண ஆரம்பிப்பார். இன்ஃபேரோ அதாவது ஹெல்ல தான் கைட் பண்ண ஆரம்பிப்பார். இல்லை வந்து 9 சர்க்கிள்ஸ்லையுமே 9 இப்போ 9 சர்க்கிள்லையுமே ஒவ்வொரு பாவம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வந்து லிம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து இந்த சர்க்கிள்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ செகண்ட் சர்க்கிள் லஸ்ட், தேர்ட் சர்க்கிள் வந்து குளுட்டோனி, ஸோ ஃபோர்த் சர்க்கிள் கிரீடு, ஸோ ஃபிஃப்த் சர்க்கிள் வந்து ஆங்கர், ஸோ சிக்ஸ்த் சர்க்கிள் வந்து ரொம்ப ஃபிலாசபி இந்த மாதிரி நம்புறாங்களா அவங்களையெல்லாம் சொல்லுவோம். ஸோ 7th சர்க்கிளில் வயலன்ஸ், 8th சர்க்கிளில் ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரி 9 சர்க்கிள்ஸ்க்குமே ஒவ்வொரு பாவம் வரும். ஸோ அந்தந்த சர்க்கிளில் வந்து அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிப்பாங்க. ஸோ எண்டில் வந்து ends at the center of the earth, அதாவது வந்து எங்க முடியும்னா சென்டர் ஆஃப் த எர்த்ல முடியும், சாட்டன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அடுத்தது வந்து இவங்க வந்து இந்த மவுண்டைன் ஆஃப் பியூரிஃபிகேஷனுக்கு போவாங்க. இங்க வந்து சோல் வந்து சின்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸோ அந்த மவுண்டெயினோட டாப்பை வந்து ரீச் பண்ணணும். ஸோ ரீச் பண்ணுறப்ப அவங்களோட சின் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ வெர்ஜில் வந்து இதுலேயுமே வந்து கைட் பண்ணுவார். ஸோ கைட் பண்ணி இந்த டாப்புக்கு போனோன்னா அவங்க லவர் பெட்ரிசி அவர் பார்ப்பாரு. ஸோ டான்டே பார்ப்பாரு. டான்டே பார்த்தோன்னே என்ன பண்ணுவாருன்னா வெர்ஜில் வந்து அவங்க கிட்ட இவரை விட்டுட்டு அவர் வந்து இந்த இதுல இருந்து போயிடுவார். ஸோ வெர்ஜில் வந்து 2 இதில் கைட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்ஃபேரோலையும் இந்த ப்ரோகாட்ரிலையும் வந்து கைட் பண்ணியிருப்பாரு. இதுக்கு மேலே கைட் பண்ண போறவங்க யாருன்னா பெட்ரிசி தான். ஸோ கடைசியாக இவங்க வந்து இதுக்கு டான்டேக்கு வந்து டான்டே யார் கைட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பெட்ரிசி கைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 10 ஸ்பியர்ஸ் இருக்கும். அதில் 9 சர்க்கிள்ஸ் பார்த்தோம் எங்க ஹெல் இன்ஃபேரோவில். ஸோ பாரடைஸில் வந்து 10 ஸ்பியர்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது வந்து விஷன் ஆஃப் காட் அண்ட் அல்டிமேட் ட்ரூத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ ஓகே, அலிகரினா என்ன?
ஸோ அலிகரினா என்னன்னா அப்டிராக்டான ஒரு ஐடியா, அதில் 2 மீனிங் இருக்கும். காமனாக வந்து மெடிவல் லிட்ரேச்சர் நம்ம நிறைய அலிகரிஸ் பார்க்கலாம். ஆஃப்டன் ட்ரீமை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், ட்ரீம் விஷனாக இருக்கும். ஸோ தூங்கிட்டு இருக்கப்ப வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரீம் அலிகரினா என்னன்னா நம்ம அதாவது நரேட்டர் வந்து தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வரும், ட்ரீம் ஜேர்னியை சொல்லும். கைடு யாராவது இருப்பாங்க, நீங்கள் டான்டேஸ் டிவைன் காமெடியிலே நமக்கு வந்து வெர்ஜில் கைடாக வருவாங்க 2 இதில், கடைசி இதில் வந்து பாரடைஸோல வந்து நமக்கு பெர்டிசி கைடாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கைடா வருவாங்க யாராவது ஒருத்தவங்க. மாரல் ஆர் பிலாசபிக்கல் மீனிங் சொல்லும். ஸோ பாவம் பண்ணா நம்ம ஹெவனுக்கு போக முடியாது, ஸோ அப்படிங்கிற ஒரு இதை சொல்ற மாதிரி டான்டேஸ் டிவைன் காமெடி இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரீம் அலிகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோமன் டி லா ரோஸ், பாரிஸ் பிளவுமேன். ஸோ இது வில்லியம் லாங்லாண்டோடது. புக் ஆஃப் டச்சஸ் இது வந்து சாசர்து. ஸோ டிவைன் காமெடி டான்டேஸ் டிவைன் காமெடி, இதுவும் வந்து ட்ரீம் அலிகரி தான். ஸோ கோர்ட்லி லவ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஐடலைஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லவ்வாக இருக்கும். லேடிஸ் யூஸ்வலி இதில் மேரிடாக இருப்பாங்க. லவ் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. லேடி சர்வெண்ட்டை வந்து கெனைட் லவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் கோர்ட்லி லவ்ல வரும். ஸோ கான்செப்ட்ஸ். ஸோ ஓகே, எலமெண்ட் ஆஃப் கேல்வரிக் ரொமான்ஸ் நம்ம ஏற்கனவே கேல்வரிக் ரொமான்ஸ் பார்த்தோம். ஸோ அட்வென்ச்சராக இருக்கும். நாமளே இப்போ படம் பார்க்குறோம்ல, ஸோ மூவிஸ் நடக்குது எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்குதா? ஸோ ஹீரோன்னு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் இப்போ நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் ஒருத்தன் திடீர்னு இறங்கி வந்து சண்டை போட்டு குத்தி நம்மளை காப்பாற்றுறாங்களா? ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்ம ப்ராப்ளம்ஸை நாம் தான் பார்க்குறோம், நாம் தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ கூட சப்போர்ட்டுக்கு வந்து இருப்பாங்க. பட் அந்த அதில் மூவிஸில் காமிக்கிற மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்காது. ஸோ அதுதான் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் நிறைய இந்த கேல்வரிக் ரொமான்ஸ்ல இருக்கும். ஸோ அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், ஹானர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றவங்க இப்போ ஹீரோவே இப்படி பண்றாருன்னா கைத்தட்டி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹானர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பேட்டில்ஸ் நிறையா இருக்கும். டோர்னமெண்ட்ஸ் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ டோர்னமெண்ட்ஸ் நீ பெருசா நான் பெருசா, ஸோ இந்த ஹீரோயிசம் காட்டுறதுக்காக, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வந்து பிளாக் டெத். ஸோ இந்த பீரியட்ல நிறைய சொன்னல பிளாக் டெத், ஃபெமைன் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெமைன் தான் நடக்கும். ஸோ ஃபெமைனுக்கு அப்புறம் தான் பிளாக் டெத் வரும். ஸோ ஃபெமைன் எப்போ நடக்கும்னா 1315 to 1317, 1315 to 1317. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ யூரோப்பில் வந்து ஃபார்மிங் லேண்ட் எல்லாமே என்ன ஆகும்னா வந்து கிளைமேட் சேஞ்சுனால அந்த கிராப்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ ஃபெயிலியர் ஆனதுனால ஸோ எக்ஸசிவ் என்ன சொல்கிறது, ரொம்ப ரெயினும் இருக்கும். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஸோ நம்ம ஊர்லேயே ரொம்ப மழை வந்துச்சுன்னா கிராப்ஸ்லாம் அழிஞ்சிடுது. ஸோ தண்ணியில் மூழ்கி இதாகிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப லாஸ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ஃபெமைன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரதான் இந்த பிளாக் டெத் 1348 ஸோ இது வந்து நிறைய பேர் இதில் இறந்துருவாங்க. 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து இறந்துருவாங்க யூரோப்பில். ஸோ இதனால லேபர் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் வீக் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு காரணம் வந்து பீசன்ட் ரிவால்ட் அப்படின்னு ஒரு ரிவால்ட் நடக்கும் 1381. ஸோ அந்த ரிவால்ட்டுக்கு மேஜரான ஒரு ரீசன் என்னன்னா பிளாக் டெத் தான். ஸோ பிளாக் டெத்தில் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க. லேபர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஏன்னா கரெக்டாக சேலரி நீங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால பெசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு ஒரு ரிவால்ட் நடக்கும். ஸோ பெசன்ஸ் ரிவால்ட் 1381. ஸோ இது வந்து டேக்ஸ் நிறைய விதிச்சிருவாங்க. அதே மாதிரி அப்ரெஷன், ஸோ நிறையா அவங்கள வந்து ஒர்க்கர்ஸை ரொம்ப இது பண்ணுறது. ஸோ என்ன எப்படி சொல்கிறது, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, ஸோ கொடும் பண்ணுறது, ஒழுங்காக சேலரி கொடுக்கறது இல்லை, ரொம்ப வேலை வாங்குறது. ஸோ இது எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவால்ட் வரும். இது வாட் டெய்லரும் ஜான் பாலும் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கரெக்டான உங்களுக்கு சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவால்ட் வந்து சப்ரஸ் ஆயிரும். ஸோ வந்து ரிவால்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ வந்து எல்லாம் ஒத்துப்பாங்க. ஸோ ரிவால்ட் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இதை சம்மந்தப்பட்டு ஆத்தர்ஸ் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. முக்கியமாக வந்து ஜான் கோவர் வந்து வாக்ஸ் கெலாமெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து இது சம்மந்தப்பட்டு எழுதியிருப்பார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் கோவர் ஆத்தர் வரப்ப நான் கேட்பேன். ஸோ வாக்ஸ் கெலாமெட்டிஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ 100 years வார், இது வந்து 100 years நடக்கும். வார் வந்து யார் யாருக்குன்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்கும். பேட்டில் ஆஃப் ஆக்னிகோட். ஸோ முக்கியமான பேட்டில்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1415. ஸோ இங்கிலீஷ் வந்து இதில் ஜெயிக்கும். அடுத்தது பேட்டில் ஆஃப் காஸ்டிலான். ஸோ 1453.
இதில் வந்து இங்கிலீஷ் டிஃபீட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸோ இதில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஸோ இட் மீன்ஸ் ஃப்ரெஞ்ச் சைடில் வந்து ரொம்ப ஒரு ஜான் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறவங்க வந்து அப்பியர் ஆவாங்க. அவங்க வந்து 1429 ஸோ அந்த பீரியடில் வந்து அப்பியர் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலாண்டே டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கிலாந்து வந்து நம்ம வந்து என்ன சொன்னா விழுந்தாலும் நாங்கள் எந்திரிச்சு நிற்போண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பியும் கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்து ஸோ கடைசியாக வந்து 100 years வார் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். ஸோ இந்த 100 years வார் வந்து 5 இங்கிலீஷ் மீன்ஸ் 5 ரிலீஜனாக 5 கிங்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி 5 ரிலீஜனாக நடக்கும். ஸோ கடைசியாக வந்து கிங் எட்வர்ட் III ஆரம்பிப்பாங்க. ஸோ கிங் எட்வர்ட் III வந்து இந்த பேட்டில் ஆரம்பித்து ஒரு 5 ரிலீஜனாக இந்த பேட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஸோ இதுதான் ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கும். இந்த பேட்டில் மூலிமா வந்து ஃபெடரல் சிஸ்டம் வந்து டிக்ளைன் ஆயிரும். நேஷ்னலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் லிட்ரேச்சர்லேயும் வந்துடும். இங்கிலீஷோட என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஓகே எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜாக வந்து இந்த 100 years வார்க்கு அப்புறம் மாறிடும். ஸோ நான் ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபால் ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஃபால் ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இது வந்து யார் கேப்சர் பண்ணுவாங்க, அந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஸோ ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா பெசன்டைன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒட்டமன் டர்க்ஸ் அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து ஒரு எண்டு வந்துடும். ஸோ நிறையா ஸ்காலர்ஸ் வந்து அங்கேருந்து யூரோப்புக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ரினைசன்ஸ் ஹியூமனிசம் இதெல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது யூரோப்பில். ஸோ இங்கேருந்து அங்கெல்லாம் போனதுனால. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா வந்து உட்டன் பிளாக் பிரிண்டிங் ப்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு சைனாவில் வந்து 3rd century ADயில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மூவபிள் டைப் வருது. ஸோ மூவபிள் டைப் 1456 வந்து வில்லியம் கேக்ஸ்டான் வந்து பிரிண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு வந்து எப்போ கொண்டு வராருன்னா 1476 தான் கொண்டு வராரு. பட் வந்து மூவபிள் பிரிண்டிங் இது வந்து யூரோப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், குட்டன்பர்க் அப்படிங்கிறவர். ஸோ அதுதான் மூவபிள் டைப் பை குட்டன்பர்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த குட்டன்பர்க் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இதுதான் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. இதில் தான் வந்து பைபிள் பிரிண்ட் பண்ணுவாங்க, வல்கேட் பைபிள் அப்படிங்கிற பைபிள் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிண்டிங் புக் யூரோப்பில். ஸோ அந்த வல்கேட் பைபிள் தான் பின்னாடி நம்ம இவர் கொண்டு வந்ததுனால குட்டன்பர்க் பைபிள் அப்படின்னு சொல்லி பேர் மாறிடுச்சு. ஸோ இவர் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டிங் அவர் பிரிண்டிங்கில் பிரிண்ட் பண்ணனால குட்டன்பர்க் பைபிள் அப்படின்னு ஃபியூச்சரில் அது மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் கேக்ஸ்டான் வந்து இங்கிலாண்டில் கொண்டு வராரு. புக்கெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது. ஸோ நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ண புக் என்ன அப்படின்னா வந்து நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் ப்ரெஸ்ஸில் என்ன ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா சாசரோட த கேண்டம்பரி டேல் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு புக்கு வந்து டேட்டோட பிரிண்ட் பண்ணது என்னன்னா த டிட்ஸ் அண்ட் சேயிங் ஆஃப் philosophers அப்படிங்கிறது 18th November 1417. ஸோ த டிட்ஸ் அண்ட் த சேயிங் ஆஃப் philosophers 18th November 1477. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக் இயரோட டேட்டோட வந்து பிரிண்ட் பண்ணது. ஸோ இதுக்கு முன்னாடி வெஸ்ட்மினிஸ்டர் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ண புக் வந்து த கேண்டம்பரி டேல். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு புக் வந்து பெல்ஜியமில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற ஒரு புக் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, வார் ஆஃப் ரோசஸ். ஸோ வார் ஆஃப் ரோசஸும் இந்த பீரியடில் வந்து முக்கியமான ஒரு வார். ஸோ வந்து இது வந்து சிவில் வார் மாதிரி நடக்கும். ஸோ 2 இதுக்கும் ஸோ லான்செஸ்டர் அண்ட் யார்க் அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் நடக்கும். ஸோ லான்செஸ்டர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், யார்க்கெல்லாம் ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பேர்த்துக்குமே வார் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ரைஸ் ஆஃப்
டியூட்டர் டைனஸ்டி. ஸோ இந்த வார்னால தான் வந்து டியூட்டர் டைனஸ்டி வந்து ரைஸ் ஆகும். இந்த வார்க்கு அப்புறம் தான் வந்து மிடில் ஏஜ் வந்து இங்கிலாந்துல முடிஞ்சு நம்ம அடுத்த மாடர்ன் ஏஜ்க்கு போவோம். ஸோ ஓகே, மிடில் ஏஜ் முடிஞ்சு மாடர்ன் ஏஜுக்கு போவோம். ஸோ இந்த வார்க்கு அப்புறம் டியூட்டர் டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வார் நிறைய நடக்கும். லான்சிஸ்டர் இவங்களுக்கு வந்து வார் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாற்றி இந்த த்ரோனை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து லான்சிஸ்டர் வந்து த்ரோன் பிடிக்கிறாங்கன்னா அடுத்த யார்க் பிடிப்பாங்க, லான்சிஸ்டர் பிடிப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி பிடிச்சி கடைசியாக வந்து 2 பேர்த்துக்கும் சமமாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து கடைசியாக வந்து லான்சிஸ்டர் வந்து பிடிப்பாங்க. பட் வந்து யார்க்ல இருக்க ஒருத்தவங்க ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்துரும். அந்த ஒயிட் அண்ட் ரெட் ரோஸ் வந்து ஒன்று சேர்ந்து டியூட்டர் டைனஸ்டியாக மாறும். ஸோ அதுதான் வந்து இது ஒரு ஸ்டோரி. நான் ரொம்ப டீப்பாக போகல. ஸோ உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கடைசியாக வந்து டியூட்டர் டைனஸ்டி வந்து ரிச்சர்ட் 3 வந்து இறந்துருவாரு. ஸோ வந்து கொன்றுவாங்க. ஸோ கொன்னதுக்கப்புறம் ஹென்ரி த டியூட்டர், அதாவது ஹென்ரி த 7 வந்து இந்த வார் ஆஃப் ரோசஸ் வந்து முடிவு கொண்டு வருவார். ஸோ வார் ஆஃப் ரோசஸ் ஹென்ரி 7 முடிவு கொண்டு வருவார். ஸோ இதில் வந்து டியூட்டர் பீரியட், அதாவது டியூட்டர் ரோல்னு சொல்லிட்டு டியூட்டர் ரூல் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா டியூட்டர் டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த பீரியட்ல நிறைய கிங்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. கிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல. ஓகே, கிங்ஸ் நான் கொடுக்கல, ரொம்ப குழப்பம் வேணான்னு. ஓகே, நிறைய கிங் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், சும்மா உங்களுக்கு மேலோட்டமா சொல்லிடுறேன். எட்வர்ட் த கன்ஃபஸர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிங் நம்ம ஸ்டார்டிங்கே அவர் தான் சொன்ன மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் வந்து எட்வர்ட் த கன்ஃபஸரோட முடிஞ்சிடும். ஸோ இவர் தான் லாஸ்ட் ஆங்கிலோ சாக்சன் கிங். அவருக்கு அப்புறம் வரதான் வில்லியம் த கான்குவயர். இவரோட மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், வில்லியம் த கான்குவயரோட. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடோட கிங். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவர் பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ல தான் வந்து ஜெயிச்சு தான் கிங் ஆயிருப்பாரு. பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் வந்து 1066 வந்து நடந்திருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஹென்ரி த 2 வருவார். ஹென்ரி த 2 வந்து முக்கியமாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிப்பாரா, இல்லை அவரே ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு இல்லாமல் அவர் ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு வந்து அவர் ரொம்ப கான்ஃப்ளிக்ஸ், 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும். ஸோ அவருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஸோ பேச்சுவார்த்தை முரண்பாடு அந்த மாதிரி வருதுல, கான்ஃப்ளிக்ஸ் நிறையா வந்துடும். ஸோ அவர் ஃப்ரெண்டை வந்து இவரே ஆள் விட்டு கொன்றுவார். ஸோ அந்த இதுதான் வந்து நம்ம இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து கேண்டம்பரி டெய்லில் வந்து இந்த பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்களா, கேண்டம்பரி பெக்கெட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ இவரோட இறந்து அவரை வந்து அங்கேயே வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ இறந்து அங்கேயே சமாதி மாதிரி கட்டுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரே பண்ண போவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து சாமி கும்பிட்ற, ஸோ அவங்க ப்ரே பண்ண போவாங்க. ஸோ அதை தான் நம்ம கேண்டம்பரி டெய்லெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த பெக்கெட் அவரோட அவர் வந்து இவர் தான் கொன்றுவார் ஆள் வச்சு, ஹென்ரி 2 தான். ஸோ ஓகே, அடுத்தது ரிச்சர்ட் த லைன் ஹார்ட் அப்படின்னு இவரை சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிங் இவர் தான், ரிச்சர்ட் த லைன் ஹார்ட். இவரை ரிச்சர்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம், கிங் ரிச்சர்ட் 1. ஸோ இவர் ஏன்பா லைன் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இவர் ஒரு கிரேட் வாரியராக இருப்பார். நிறைய குருசடேஸ் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ ரிலீஜனுக்கு இதாக வந்து ரிலீஜன் சம்மந்தப்பட்டு நிறைய வார்ஸ் போயிருப்பார். இவர் பீரியட் தான் வந்து ராபின்ஹுட் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிங் ஜான். ஸோ கிங் ஜான் பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவரை வந்து நீங்கள் ஷீல படிச்சிருப்பீங்க. கிங் ஜான் வந்து ஒரு நிமிஷம், கிங் ஜான் வந்து மேக்னா கர்ட்டா அப்படின்னு வந்து ஒரு இதை வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ கிரேட் சார்ட்டர் ஆர் மேக்னா கர்ட்டா அப்படிங்கிறத வந்து 15th June 1215 வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து இவர் தான். கிங் ஜானை பற்றி ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பிளே கூட எழுதியிருக்காரு. ஸோ அடுத்தது எட்வர்ட் 2. இவருக்கு அப்புறம் வர்றது வந்து எட்வர்ட் 2. எட்வர்ட் 2 பற்றி ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ எட்வர்ட் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவரை பற்றி வந்து நம்ம கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ எட்வர்ட் த 3. ஸோ இவர் தான் எட்வர்ட் 2வோட பையன். ஸோ எட்வர்ட் 3. ஸோ எட்வர்ட் 3க்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா எட்வர்ட் 3 பீரியட் தான் சாசர் பிறப்பாரு. ஸோ சாசர் பான் வந்து எட்வர்ட் 3 பீரியட்ல தான். ஸோ அப்புறம் ரிச்சர்ட் 2 பீரியட்லையும் சாசர் இருப்பார். ஸோ ஓகே, ரிச்சர்ட் 2 வந்து கிராண்ட்சன் ஆஃப் எட்வர்ட் 3. ஓகே, கிராண்ட்சன் ஆஃப் எட்வர்ட் 3.
இதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா ஹென்ரி த ஃபோர் இவர் வருவார். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்சஸ்டைன் கிங். ஸோ வந்து நம்ம வார் ஆஃப் ரோசஸ்ல 2ஆ பார்த்துருப்போம், லான்சஸ்டைன் யார்க் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் தான் வரும் லான்செஸ்டர் அண்ட் யார்க். ஓகே, இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து லான்சஸ்டைன் கிங் ஹென்ரி த ஃபோர். ஸோ இவரை பற்றி வந்து ஷேக்ஸ்பியர் ஹென்ரி த ஃபோர் பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக எழுதியிருப்பாரு. ஸோ ஹென்ரி த ஃபைவ் வருவார். ஸோ இவர் வந்து 100 Year வாரில் வந்து ரொம்ப நிறைய ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவரை பற்றி ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. இவரை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஐடியலான கிங் அப்படின்னு வந்து நல்ல விதமாக போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ ஹென்ரி த சிக்ஸ் வந்து ரொம்ப இவரை பற்றி முக்கியமான ஜாக் கேடி ரிபேலியன். ஸோ அப்படிங்கிற ஒரு ரிபேலியன் வந்து இவரை எதிர்த்து நடத்துவாங்க. ஸோ இதுதான் இவரை பற்றி முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவரை பற்றி வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஹென்ரி த 6 பார்ட் 1 2 3 அப்படின்னு 3 பார்ட்ஸ் எழுதியிருப்பார். அதே மாதிரி அடுத்தது எட்வர்ட் த 4 ரூலுக்கு வருவார். ஸோ இவர் வந்து சன் ஆஃப் ரிச்சர்டோட சன். ஸோ பிரதர் ஆஃப் ரிச்சர்ட் 3. ஸோ இவரோட வந்து இந்த லான்செஸ்டர் வார் ஆஃப் ரோசஸ் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு என்ன சொல்றது, அந்த வார் ஆஃப் ரோசஸ் வந்து இவர் பீரியட்லையுமே நடந்துட்டு இருக்கும். பட் வந்து இந்த நான் ஆல்ரெடி சொன்னல இந்த ஹென்ரி 7. ஸோ ஹென்ரி 7 வந்தோடனே வந்து ரிச்சர்ட் த 3 வந்து கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வார் ஆஃப் ரோசஸ் ஒரு முடிவுக்கு வரும்னு. ஸோ எட்வர்ட் த 4 எட்வர்டோட 4ஓட பிரதர் தான் வந்து ரிச்சர்ட் த 3. ஸோ எட்வர்ட் 4 இறந்ததுக்கப்புறம் ரிச்சர்ட் 3 வந்து ரூல் பண்ணுவார். ஸோ அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப இவரை வந்து கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நமக்கு வந்து இந்த லான்செஸ்டர் ரூல் வந்து முடிஞ்சு டியூட்டர் டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாமே வந்துச்சு. ஸோ நமக்கு சொன்ன மாதிரி எட்வர்ட் த 4 இறந்ததுக்கப்புறம் ரிச்சர்ட் த 3 வருவார். ஸோ ரிச்சர்ட் த 3 தான் லாஸ்ட் அந்த லாஸ்ட் கிங். லான்செஸ்டர் அண்ட் யார்க் அந்த அந்த இந்த சம்மந்தப்பட்ட கிங் வந்து லாஸ்ட் கிங் வந்து இவர் தான். அந்த லான்செஸ்டர் அண்ட் யார்க் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிளான்கனன்ட் கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் அந்த லாஸ்ட் கிங். இவங்க வந்து பேட்டில் ஆஃப் போஸ்வர்த்தி அப்படிங்கிற ஃபைனல் பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் வார் ஆஃப் ரோசஸில் வந்து இந்த கிங் ரிச்சர்ட் 3 வந்து கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டியூட்டர் டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் கிங். ஸோ இயர் வைஸ் நீங்கள் வேணால் பிரித்து இப்படி எழுதிக்கலாம். நான் இயர் வைஸ் வரிசையாக தான் சொல்லியிருக்கேன். அப்படியே நீங்கள் யாரோ மார்க் போட்டோ கீழே ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கலாம். வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்துக்கூட. ஸோ இவரை பற்றி ஷேக்ஸ்பியர் வந்து ரிச்சர்ட் 3 பற்றி வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு வில்லன் மாதிரி இவர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ரிச்சர்ட் 3 பற்றி வந்து ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஐடியல் கிங்குன்னு யாரை சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹென்ரி 5 வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ரிச்சர்ட் 3 வந்து ஒரு வில்லனான ஒரு கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே அவ்வளோதான். இந்த பீரியட்ல வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆத்தர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் ஒரு ஆத்தர் மட்டும் இருக்காரு, நான் அவரை விட்டுட்டேன். ஓகே சொல்லிடுறேன். இதுலேயே பெக்காக்கோ அப்படின்னு ஒருத்தர் ஆத்தர் இருக்காரு. ஸோ இவரோட முக்கியமான ஒர்க் என்னன்னா டெக்காமரான். ஸோ டெக்காமரான் இது வந்து 100 ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க 10 daysல. ஸோ 7 யங் உமன்ஸ் இருப்பாங்க, 3 யங் மென்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து பிளாக் டெத்துக்கு பயந்துக்கிட்டு ஃப்ளாரன்ஸ்லேருந்து கிளம்பி வேற ஒரு கண்ட்ரி சைடுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே எப்படின்னா வந்து ஸ்டோரிஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஈச் டே வந்து அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து கிங் ஆர் குயினாக இருக்கணும். ஸோ அவங்க அந்த ஸ்டோரிக்கான தீம் சொல்லிடணும். ஸோ இந்த தீமில் நீ சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிடணும். அந்த குரூப்பில் இருக்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 10 நாள் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ 10 நாள் 10 பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு 100 ஸ்டோரிஸ் வந்திருக்கும். ஸோ டெக்காமரான் இந்த ஸ்டோரியோட நேம். இந்த ஸ்டோரி மேக்ஸிமம் வந்து எதை பற்றி இருக்குன்னா லைஃப் எப்படி இருந்துச்சு, ஸோ மெர்ச்சன்ட் கிளாஸ் எப்படி இருந்தாங்க, கிளர்ஜிஸ் பற்றி, ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஹியூமன் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அந்த பீரியடில், அந்த நேச்சர் பிளாக் டெத்னால எப்படி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க, ஸோ இட்டாலியன் சொசைட்டி எப்படி இருந்தது, ஸோ இதோட எல்லாத்தோட ஓவர்வியூவாக இருக்கும். ஸோ இதே பீரியடில் தான் வந்து பெட்ராச் வருவார். ஸோ நம்ம ஃப்ரான்சிஸ்கோ பெட்ராச்.
நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெட்ராச்சியன் சானட், இட்டாலியன் சானட் அப்படின்னு நம்ம ஒரு சானட் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த சானட், அந்த பெட்ராச்சியன் சானட், ஸோ பெட்ராச்சி அவர் இங்கே தான் வருவார். ஸோ இவர் வந்து 400 போயம்ஸ் கிட்ட எழுதியிருப்பாரு. பட் நமக்கு வந்து 366 சானட்ஸ், ஓகே 400 போயம்ஸ் எழுதியிருப்பாரு, 366 சானட்ஸ் வந்து இருக்கும். இவர் சானட்ஸ் எல்லாமே வந்து லாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பியூட்டி பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ டைம் பாசேஜ் பற்றி எழுதியிருப்பாரு. இந்த ஏர்த்தில் இருக்கிற என்ன சொல்கிறது, சாரி ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஏர்த்தில் இருக்கிற எப்படியெல்லாம் பாவம் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயம் பற்றி, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஏர்த்லி வேல்யூஸ் பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா தீம்ஸ் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ இவரோட சானட் எப்படி இருக்குன்னா 14 லைன்ஸ் ஆஃப் அயாமிக் பென்டாமீட்டர் இருக்கும். ஆக்டவே அண்ட் செசட் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஸோ செஷரா அப்படின்னு வந்து இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ சானட் ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ, சிடிசி ஆர் சிடிஇ அப்படின்னு வரும். ஸோ ரைமிங் ஸ்கீம் இப்படி தான் இருக்கும். இது பெட்ராச்சியன் சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ராச்சியன் பெட்ராச்சியன் ஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஸோ மறந்துடுச்சு எனக்கு. ஓகே, பெட்ராச்சியன் போயம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் லவ் தீமில் இருக்கும். பெட்ராச்சியன் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபார்ஃபெச்டு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவரோட இது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபார்ஃபெச்டு கன்வென்ஷன், பிளாசன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பொண்ணு கண்ணு இவ்வளோ அழகா இருக்கு, ஸோ கண்ணை டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது, ஸோ பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது தான் பிளாசன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ராச் வந்து அப்படி வந்து போயம்ஸ் எழுதியிருப்பார். ஸோ ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடோட பேசிக்ஸ் அவ்வளோதான். அந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் சாசருக்கு முன்னாடி இந்த ஆத்தர்ஸும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு குட்டி ரிவிஷன். ஸோ என் குட்டி ரிவிஷனில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, வெயிட் பண்ணுங்க 1 minute. ஸோ வழக்கம் போல டிவிஷன், ஸோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, குயிக் ரிவிஷன். ஸோ டான்டே நம்ம ஆல்ரெடி பார்த்த டான்டே டிவைன் காமெடி, அது ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கு. கேல்வரிக்கல் ரொமான்ஸ் பார்த்துருக்கோம். கேல்வரிக்கல் ரொமான்ஸ்னால் எப்படி இருக்கும், அட்வென்ச்சர்ஸ், ஹீரோயிசம் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். கோர்ட்லி லவ்னா ஸோ சீக்ரெட் லவ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி மேரேஜ் ஆன உமன் கூட லவ் அஃபேர் இருக்கும். ஸோ கெனைட் வந்து அவங்க சர்வெண்ட் கேர்ளை வந்து லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் டெத் வந்து அந்த பீரியட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சோஷியல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். பெசன்ட் ரிவால்ட்ஸ் வரும். இந்த மாதிரி பிளாக் டெத் சம்மந்தப்பட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி வந்துச்சு, ஸோ மாடர்ன் ஏஜ். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம மிடில் இங்கிலீஷ் பீரியட், சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டியூட்டர் பீரியட், அதாவது மாடர்ன் பீரியட்குள்ள நுழைஞ்சிருவோம். ஸோ நமக்கு வந்து சாசர், அவரோட கண்டெம்பரரிஸில் வந்து ஒரு 2-3 ஆத்தர் தான் வருவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு கண்டெம்பரரிஸ் வந்து ஐ திங்க் ஸோ 3 ஆத்தர்ஸ் தான் வருவாங்க. ரொம்ப அதிகமாக டீப்பாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நிறைய பேர் கச்செல்லாம் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, அவரோட கண்டெம்பரரிஸில் வந்து வில்லியம் லாங் வருவார். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜான் கோவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ வாக்ஸ் கெலாமிட்டிஸ், அந்த ப்ரீசென்ட்ர வால் பற்றி எழுதியிருப்பார். அவர்லாம் வந்து இதில் தான் வருவார். ஸோ சாசரோட கண்டெம்பரரிஸில் வருவார். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சாசரியன்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் சாசரியன், ஸ்காட்டிஷ் சாசரியன், சாசரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதணும். ஓகே, இங்கிலீஷ் சாசரியன், ஸ்காட்டிஷ் சாசரியன் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த நம்ம தாமஸ் மொரால் எல்லாம் பார்த்தோம்ல, லீ மார்டன் டி ஆத்தர், நம்ம பின்னாடி அவரை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவர் ஒர்க்கை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ராமா. ஸோ ட்ராமாஸ்லாம் எப்படி ஆர்ஜின் ஆச்சு, ஸோ ஷேக்ஸ்பியருக்கு போகிறனாலே நமக்கு ட்ராமாஸ் தெரியணும்ல. ஸோ அதனால ட்ராமா எப்படி ஆர்ஜின் ஆச்சு, ஸோ மிராக்கல் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பிளேஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம சாசர் கண்டெம்பரரிஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஏர்லி டியூட்டர் பீரியட், அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பார்ப்போம். ஷேக்ஸ்பியரோட கண்டெம்பரரிஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம அப்படியே ஒவ்வொரு பீரியடாக போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இவரோட வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸோட உங்களுக்கு முடிஞ்சிடும், மிடில் இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்லி டியூட்டர் பீரியட்லேருந்து உங்களுக்கு பர்த் ஆஃப் மாடர்ன் ஏஜ், உங்களுக்கு வந்து மாடர்ன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம சாசர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ஷார்ட்டாக பார்த்துட்டு
நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வரும். யூஜிசி நெட்டுக்கு படிக்கிறவங்களாம் இது மட்டும் பத்தாது, நீங்க இன்னும் டீப்பா நிறைய வந்து படிக்கணும். ஸோ நிறைய நான் சொல்லியிருக்க கான்செப்ட் வச்சு நீங்க விக்கிபீடியால சர்ச் பண்ணி நிறைய கேதர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து உங்களால நெட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ யூஜிசி நெட் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இது மட்டும் பத்தாது, இது யூனிவர்சிட்டிக்கு 5 மார்க் 10 மார்க்ஸ் எழுதுறதுக்கும் 1 மார்க்ஸ் எழுதுறதுக்கும் இது போதும். ஸோ பட் நெட் செட் படிக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் டீப்பாக போகணும். ஸோ யாருக்கா ரெஃபரன்ஸ் புக் வேணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெஃபரன்ஸ் புக் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ பேப்பர் ஒனுக்கு நான் வீடியோ போடணும், பிபிடி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ டைமே இருக்கிறது இல்லை. ஸோ நான் 2 சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். கேமரா மாறிடுச்சு. ஸோ 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பொட்டிக் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், பொன்மகள் ஸ்டைல் பொட்டிக்னு. ஸோ பொட்டிக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால டைமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பொட்டிக்ல ஈவினிங் வந்து நான் லைவ் போட்டிருக்கேன். ஸோ 7 o'clock வந்து லைவ் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் மார்னிங்கே நம்ம கிளாஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ சாயந்தரம் லைவ் போட்டு கிளாஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையிலேயே மார்னிங்கே வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு பேப்பர் 1 மேக்ஸிமம் ஐ திங்க் ஸோ என்னால் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அடுத்த அது பிபிடி ரெடி பண்ணி கிளாஸ் போட டைம் ஆயிரும். ஸோ பொட்டிக்கு லைவ்க்கெல்லாம் எடுத்து வைக்கணும், ஸ்டாக் பிரிக்கணும். ஸோ ஒர்க் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ நாளையிலேருந்து போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஏன்னா எனக்கு 2யும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டடி வைஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ட்ரெஸ்ஸஸும் பிடிக்கும்னா நீங்கள் என் பொட்டிக் சேனல் வந்து பார்க்கலாம். பொன்மகள் ஸ்டைல் பொட்டிக்குன்னு இருக்கும். ஸோ எனக்கு லைவ் இருக்குது. ஸோ ப்ரமோஷனுக்காகலாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்க, இஷ்டம். இப்போ எனக்கு வந்து பிடிக்கும், ஸோ நான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து வில்லிங் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ எஜுகேஷன் தாண்டி ஸோ உங்களுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேங்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மெமரி ஆகும். ஸோ நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ரொம்ப டீப்பாக எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ரொம்ப டீப்பாக போகாதீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கான்செப்ட் கிரீக்கோ ரோமன் பீரியட் படிக்கிறீங்கன்னா ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 3 நாளில் அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஸோ அந்த அளவுக்கு படித்தா போதும். அடுத்த பீரியட் போறீங்கன்னா அந்த பீரியட் டீப்பாக படிச்சுக்கோங்க. அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ நீங்கள் இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆத்தரே வச்சுக்கிட்டு ஒரே இதை வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஸோ ஒரு பீரியட் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு மேக்ஸிமம் கிரீக்கோ ரோமன் பீரியட், ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு முக்கியமான இதனாலே சாசர், ஷேக்ஸ்பியர் இவங்க இதுலேருந்து தான் கொஷின் வரும். இப்போலாம் அதுலேருந்து கூட வரதில்லை, லிட்ரரி கிரிட்டிசம் தியரிக்குன்னு போயிடுச்சு கொஷின்லாம். ஸோ அதிகமாக அந்த சைட்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக வருது. ஸோ எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றே வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுங்கள். ஜாலியாக ஃபோனில் பாட்டு கேளுங்க, ஜாலியாக படிங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக படிங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மெமரி அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன்னா குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் பாட்டு கேளுங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப சோஷியல் மீடியாலையும் இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் ஏதாவது பாட்டு கேளுங்க, ரீல்ஸ் பாருங்க. அதுக்குள்ளேயே ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ 2யும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போய் ஜாலியாகவும் இருக்கணும், படிக்கிற டைமில் படிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி படிங்க. ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம்பிள் படிச்சுக்கலாம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இத்தனை வீடியோவையும் நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நான் யூனிவர்சிட்டியோட கொஷின் பேப்பர் மீன்ஸ் பழைய கொஷின் பேப்பர் வந்து அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஸோ அனாலிசிஸோடு நம்ம சாசர் பீரியட்குள்ளே போகலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.